என்ன ஏமாத்திரலா? ஏல 2 பேர் தான் நிற்கிறேன்னு சொன்னியே. ஆமாம். மூணாவது ஒருத்தன் நிற்கா, எனக்கு காசே கொடுக்கலையே. மூணாவதா? எலெக்ஷன்ல ஓட்டு போட போகும்போது நோட்டா அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். நோட்டா அப்படின்னா நன் ஆஃப் த எபோ தான். நோட்டா அப்படிங்கக்கூடிய பட்டனை நம்ம பிரஸ் பண்ணி நிறைய பேர் ஓட்டு போட்டோம் அப்படின்னா எலெக்ஷன் கேன்சல் ஆயிரும், இல்ல ரீ எலெக்ஷன் வந்துடும். இந்த மாதிரிலாம் ஒரு ஐடியாஸ் இருக்கு. ஆக்சுவலா நோட்டா அப்படிங்கக்கூடியது இந்தியன் எலெக்ஷன்ல 2013 தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம நோட்டாவை எப்படி ப்ரொசீட் பண்ணிட்டு இருந்தோம்னா, நம்ம போயிட்டு அங்க எந்த கேண்டிடேட்டுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம போய் அங்க இருக்கக்கூடிய எலெக்ஷன் பிரசிடிங் ஆஃபீஸர்ட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணுவோம், எனக்கு யாரையுமே பிடிக்கல அப்படின்னு. அப்ப அவர் ரிஃப்யூஸ் டு ஓட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெக்கார்ட்ல எழுதி நமக்கு என்ன பண்ணுவார், நம்முடைய சிக்னேச்சரை வாங்கிப்பார். இந்த மெத்தட் நம்முடைய ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணுது. அது மட்டும் இல்ல, இது நமக்கு அச்சத்தை ஏற்படுத்துது. இப்படி பல ஃபேக்டர்ஸுக்காக சுப்ரீம் கோர்ட்டை போய் அப்ரோச் பண்ணி நம்ம ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டு தான் இந்த நோட்டா அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷனை வாங்கி வச்சிருக்கோம். எல்லாருமே நோட்டாக்கு ஓட்டு போட்டோம். என்ன நடக்கும்? நோட்டா வின் ஆயிருமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. செகண்ட் பிளேஸ்ல ஒரு ஆள் வருவார்ல, ஃபார் எக்ஸாம்பிள் 500 ஓட்டு இருக்கு, 400 ஓட்ட நோட்டா வாங்கிடுச்சு. 100 ஓட்டை வாங்கின அந்த செகண்ட் பிளேஸ்ல வந்த அந்த கேண்டிடேட் தான் நம்ம வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுவோம். இண்டோர் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்ஸ்டிடியூஷன் மத்திய பிரதேசல இருக்கு. 16% மேலான மக்கள் போய் அந்த இடத்துல போய் ஓட்டு போடுறாங்க நோட்டாவுக்கு. அதனால நடந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 16% சின்ன இதுங்க. நம்முடைய சீமான் அண்ணே வெறும் 8% தான் வாங்கியிருந்தாரு. அதுலயே டபுள் அப்படின்னு பாத்தீங்கன்னா லேக்ஸ் ஆஃப் பீப்புள் ஓட்டு போட்டுமே நோட்டா வின் ஆகல. அந்த செகண்ட் பிளேஸ்ல யார் வந்ததோ அவங்களதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோட்டா வின் ஆனாலுமே வின்னரா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சோ நோட்டா அப்படிங்கக்கூடியது உங்களுக்கு ரீ எலெக்ஷனுக்கான பட்டன் இல்ல, அது ஜஸ்ட் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன்.